2 நாட்களுக்கு முன்னாலே ஒரு அருமையான நிகழ்ச்சி. இப்போ திடீர்னு சில பேர் வந்து நடிகர்கள்லாம் வந்து நான் கேட்டேன், மாணவரணியில் கூட்டம் கேட்டேன். மாணவரணி கூட்டம் மாவட்ட அமைப்பாளர் துணை அமைப்பாளர் கூட்டத்தில் சில மாணவர்களை பேச சொன்னோம், அணி அமைப்பாளர்களை. அதில் ஒருத்தர் சொன்னார், ஏன் அந்த நடிகர் கட்சியில் இளைஞர்கள்லாம் போய் சேர்றாங்கன்னு கேட்டப்போ அவர் சொன்னார், இந்த டிவியில் போயிடலாமே, இந்த டிவியில் மாற்றம் நர்சகிட்ட விடு, பரவாயில்ல விடு, இல்லை ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்களோன்னு தெரியுதுன்னார். எனக்கு கொஞ்சம் கோபம் வந்துச்சு. இந்த உலகத்தில் மாற்றம் ஒன்றுதான் மாறாதது, அதுதான் மார்க்சிய தத்துவம், அதுதான் பெரியாருடைய தத்துவம். நேற்றுக்கு இருந்த ராஜா இன்னைக்கு இல்லை. 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்டா மாட்டிருக்கு ராஜா என் வீட்டில். அந்த ராஜா எங்கன்னு கேட்டால் அந்த ராஜா இன்னைக்கு இல்லை, ஆனால் ராஜா இருக்கேன். உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது, எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது. அந்த மாற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது. ஆனால் அந்த மாற்றத்தை ஊக்குவிக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் தான் புரட்சியாளர்கள். எங்களை விட இன்னொருவன் இந்த மண்ணில் இன்னொரு மாற்றத்தை எப்படி கொடுக்க முடியும்? குருடன் முடவன் என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த தேக்கத்திலிருந்து ஐநா சபை கொடுத்த ஒரு அறிக்கையை கையில் எடுத்துக்கொண்டு, ஒரு பார்வையற்ற ஒருவரை குருடன் என்று சொல்லாதீர்கள். 6 வருடங்களுக்கு முன்னால் சேகர் பாபுவோடு ஒரு பேசியிருந்தால் அந்த பார்வையற்ற ஒரு தோழர் 6 ஆண்டுகளுக்கு பிறகு சேகர் பாபு போய் பக்கத்திலே பேசினால், ஐயா நீங்கள் சேகர் பாபு தானே என்று கேட்கக்கூடிய அந்த மாற்று திறன் அவரிடத்தில் இருக்கிறது. நான் சொல்றது பையன் செக் பண்ணி பாருங்க. ஒரு தடவை ட்ரெயின்ல பேசினா போதும், 6 ஆண்டுகள் கழித்து அந்த குரலை கேட்டால் ஐயா நீங்க சேகர் பாபான்னு கேட்பாங்க. அப்ப ஊனம் என்பது இன்னொரு வடிவில் வேறு விதமாக வெளிப்படுகிறது என்கிற அறிவியல் உண்மையை கண்டறிந்து சொன்னது ஐநா சபை. அந்த ஐநா சபை சொன்னதை எங்கேயோ படிச்சுட்டு பிரதமர் செய்யல, எந்த முதலமைச்சரும் செய்யல. தலைவர் கலைஞர் அவர்கள் தான் சட்டமன்றத்திற்கு போய் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற ஊனமுற்றோர் என்று அழைக்கப்படுகிற எவரும் இனிமேல் அப்படி அழைக்கப்பட மாட்டார்கள், அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் என்று சொன்னது மட்டுமல்ல, அவர்களுக்கு ஒரு தனி அமைச்சகத்தை அமைத்தவர் கலைஞர். இது நாங்கள் கொண்டு வந்த மாறுதல். குருடன் செவிடன் இருந்ததை மாற்றி மாற்றுத்திறனாளிகள் கொண்டு வந்தது சமூகத்திலே மிகப்பெரிய சீர்திருத்தம் மட்டுமல்ல, ஒரு மாறுதல். அந்த மாறுதலை கலைஞருடைய பிள்ளை இன்றைக்கு என்ன செய்திருக்கிறார் என்றால், எல்லாம் சட்டசபைக்கு வரீங்க, எல்லாம் ஊராட்சிக்கு வரீங்க, எல்லாரும் சேர்மன் ஆவீங்க. ஆனால் அந்த ஊராட்சியில், அந்த ஒன்றியத்தில், அந்த நகர சபையில் ஒரு ஊனமுற்றவர் தன்னுடைய குரலை சொல்லுவதற்கு மாற்றுத்திறனாளி இருக்கிறாரா? இல்லையே. எல்லாருடைய குரல் வருது, தாழ்த்தப்பட்டவர்கள் குரல் வருது இல்ல, ரிசர்வேஷன் இருக்குல்ல, பெண்களுடைய குரல் வருது, ரிசர்வேஷன் இருக்குல்ல. அது ஆண்களே பொறாமப்படுகிற அளவுக்கு பெண்களோட ரிசர்வேஷன் வந்துருச்சு. எந்த ஊர்ல போய் பாருங்க, இப்போ ஊட்டியில் பாத்தீங்கன்னா கலெக்டர் பெண்ணு, எஸ்பி பெண்ணு, டிஆர்ஓ பெண்ணு. அப்போ இந்த மறுமலர்ச்சி மாறுதல்லாம் வந்த போது இந்த சமூகத்தினுடைய கண்ணாடிக்கு ஆடிக்கு செக் பண்றதுக்கு உள்ள வராத, லென்ஸுக்கு உள்ளாத வராத சில பேர் இருக்காங்கல்ல, அவர்கள் என்ன வாக்கு வங்கி அரசியல் பெரிய ஆளுங்களா? ஒரு 10 லட்சம் பேர் இருப்பாங்களா மாற்றுத்திறனாளி? அட 50 லட்சம் பேர் இருப்பாங்களா? தமிழ்நாட்டில் 50 லட்சம் பேர் ஓட்டு போட்டாதான் சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயிக்கணுங்கிற என்ன இருக்குதா? ஆனால் கலைஞருடைய பிள்ளையாக இருக்கிறவர், மாறுதலை விரும்பியவர் தான் இன்றைக்கு 4000 உள்ளாட்சி அமைப்புகளில் அவர்களுக்கு நியமன பதவி வழங்கி அவருடைய குரல் அங்கே ஒலிக்க வேண்டும் என்று எண்ணியவர் அவர் தான். இப்ப என்ன மாறுதல்? எங்கள் தவிர சமாதான மாறுதல் கொடுக்க முடியும்? தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு 40 வாங்கிட்டார் அம்பேத்கர் 46ல். பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு நாங்கள் தான் வாங்கணும். இன்னும் சொல்ல போனா ஒரு பெரிய ராஜ பரம்பரையில் பிறந்தவர் விபி சிங், அவருக்கும் ஜாதிக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனால் அவரோடு உறவு வைத்திருந்த போதுதான் நம்முடைய திடலில் இருக்கிற ஆசிரியர் அவர்களும் நம்முடைய தலைவர் அவர்களும் விபி சிங்கை சந்திச்சு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து விட்டார்கள். ஏன்னா வெள்ளக்காரன் பட்டியல் இருந்ததுனால தான் பட்டியல் சாதியர்னே பேர். பறையரோ பல்லரோ அருந்தியதரோ தாழ்த்தப்பட்டவர் எப்படி பட்டியல் வெள்ளக்காரன் எடுத்தார்னா அன்டச்சபிள், அன்சீயபிள், அன்அப்ரோச்சபிள், பார்க்கக்கூடாதவர்கள், தொடக்கூடாதவர்கள், நெருங்கக்கூடாதவர்கள் பட்டியல் வெள்ளக்காரன் இருந்துச்சு, அவன் கொடுத்துட்டு போயிட்டார் ரிசர்வேஷன். அம்பேத்கர் மதுரை அங்க இருக்க மதுரையா இருக்கும்போது. ஆனால் ஜாதி இருக்கிறதே தவிர வன்னியர் அதே லெவல் தான் இருக்கார், படிக்கல. முக்குளத்தோர் அப்படித்தான் இருக்காங்க, நாடாரும் அப்படித்தான் இருக்காங்க. அவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் சாதி பெருமிதம் இருக்கிறதே தவிர அவர்களும் படிக்கவில்லை, அவர்களும் அதிகாரத்துக்கு வரவில்லை. அதற்காக பிற்படுத்தப்பட்டவருடைய இடஒதுக்கீடை பெற்று தந்த இயக்கம் இந்த இயக்கம். அது முதல் மாறுதல். அதற்கு பிறகு மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் கேட்டார் ஐயா ராமதாஸ். அந்த மாறுதலை செய்து நம்ம தான். இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சருக்கு என்ன தெரியுமா அடையாளம்? இந்தியாவில் வேறு எந்த கொம்பனும் செய்யல. நல்லா கவனிங்க. இந்த அமித்ஷாவும் மோடி என்ன பண்ணாங்கன்னா, ஏக இந்தியாங்கிற பேர்ல
இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்தில் இருக்கின்ற எல்லா மாநிலத்தில் இருக்கிற மருத்துவக் கல்லூரியிலும் 15% டெல்லி நிரப்பும்னாங்க. தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில், எம்எம்சியில், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில், எல்லா மெடிக்கல் காலேஜிலும் 15% எடுத்துக்கிட்டான், சட்டம் மட்டும் எடுத்துக்கிட்டான். அப்படி 15% போகிற போது நமக்கு குறையுது சீட் 85 ஆயிடுது, 100 சீட் 85 ஆயிடுது. இந்த 85க்கு ரிசர்வேஷன் இருக்கு, பிசிக்கு, எம்பிசிக்கு, வன்னியருக்கு, நாடாருக்கு, முதலியாருக்கு, முக்குளத்தோருக்கு, கவுண்டருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு, பறையருக்கு, பல்லருக்கு, அருந்தியருக்கு இருக்கு. மீதி 15 எடுத்துக்கிட்டான் பார், அதுக்கு ரிசர்வேஷன் இல்லை, அதுக்கு நேரம் அவாலே வந்துருவான். தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 60 காலேஜ் 70 காலேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன், கூட இருக்கும் தனியார் கல்லூரி சேர்த்து. அப்ப இந்தியாவுக்குள்ள எத்தனை கல்லூரிகள் இருக்கும்? இத்தனை கல்லூரியிலையும் 15% லாபகமாக சொல்லாமல் கொள்ளாமல் சட்டம் இயற்றி தூக்கிட்டு போயிட்டாங்க. சரி பரவாயில்ல, ஏக இந்தியாவோட ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த 15%க்குள் தாழ்த்தப்பட்டவனுக்கும் பிற்படுத்தப்பட்டவனுக்கும் பெண்களுக்கும் இடஒதுக்கீடு உண்டான்னு எவனாய் சிந்திச்சாரா? சிந்திக்கல. உச்ச நீதிமன்றத்திற்கு போய் அந்த 15% தாழ்த்தப்பட்டவனுக்கும் பிற்படுத்தப்பட்டவனுக்கும் பெண்களுக்கும் உண்டு என்று உத்தரவு வாங்கிய ஒரே முதலமைச்சர் இந்தியாவில் ஒரு தான். மாறுதல் நடந்துகிட்டே இருக்கிறது மட்டும் இல்ல, அந்த மாறுதலை கொண்டு வந்து கொண்டிருக்கிற ஒரே இயக்கம் இந்தியாவில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த மனிதனும் அவருக்கு பின்னால் இருக்க திமுக. எதுக்கு சொல்றேன்னா, ஏன்டா அந்த கட்சிக்கு போறேன்னா, எதுக்கு மாறுதல் நினைக்கிறாங்க. என்ன மாறுதல்? எங்களை விட இந்த சமூகத்தை மாற்றி அமைப்பதற்கு, தொடர்ந்து மாறுதலை செய்வதற்கு, அதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம். ஆக இப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தோடு இருக்கின்ற உச்சத்திலே இருக்கிற ஒரு தலைவரை இன்றைக்கு இன்னொரு ஆள் பார்க்க முடியாது. அரசியல் களத்தில் இவருக்கு இணையான இன்னொரு தலைவர் போட்டிக்கு இல்லை. ஆனாலும் தேர்தல்